கருப்பசாமி மறுபடி வழக்கடி பார்த்ததில் ஐயம்பாளையம் போயிடுச்சு. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா நம்ம எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி நல்லபடியாக எனக்கு கம்பெனி விற்றுருமிடமான கம்பெனி விற்கணும், கார்டும் விற்கணும், அப்படி தானே? அதனால் கருப்பசாமி கம்பெனி விற்றுரும். அதுக்குண்டான வாய்ப்பு அடுத்த ஒரு 11 நாளுக்குள்ளே உனக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு தரேன். 11 நாளுக்குள்ளே அதுக்கு உண்டான வாய்ப்பு. கொஞ்சம் இறங்கி வா, கொஞ்சம் இறங்கி வந்தீங்கன்னா எதிர்பார்க்குற அளவுக்கு வரலைனாலும் கொஞ்சம் இறங்கி வா. நீ எதிர்பார்த்த மாதிரி கருப்பசாமி நான் உனக்கு விற்று கொடுத்துட்றேன். 2வது புதுசாக ஒரு தடத்தை போட்டு நமக்கு நல்லபடியாக அந்த இடத்தையாவது எனக்கு மீட்டு கொடுத்து விற்று கொடுத்துருவியா? தாராளமாக கருப்பசாமி அந்த இடத்தையும் அடுத்த ஒரு மாதத்தில் அதுக்கு உண்டான வாய்ப்பு. மறுபடியுமா நான் அதுதான் சொல்கிறேன். இப்போதைக்கு டார்ச்சர் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு அமைச்சு தந்துடுறேன். உனக்கு இதில் ஒரு 11 நாள், அதில் ஒரு 30 நாள், இது ரெண்டையும் கருப்பசாமி உனக்கு விற்று கொடுத்துறேன். சரியா? அதனால தான் சொன்னேன், நீ வேறு எனக்கு உனக்கு எந்த வழியுமே இல்லை. உனக்கு ஒரே வழி விற்றா மட்டும்தான் வழி உண்டு. அதனால் விரயம் மண்ணுனாத்தான் உண்டுன்னா விரயம் 11 நாள் பண்ணிடலாம். விரயம் பண்ணி கொஞ்சம் ஓர்சல் பண்ணு, மற்றது அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணிடலாம். அதை வச்சிருப்பாங்க வச்சுக்க. இதை எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டணும். நான் கருப்பசாமி கூடவே இருக்கிறேன். சரியா? வர வியாழக்கிழமைக்கு என்னை பார்த்துட்டு போ. அதுக்குள்ளேயே கம்பெனிக்கு ஆள் வந்துடும் போ. கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் என்னோடய மகனுக்கு நல்லபடியாக கரை சேர்த்தி கருப்பசாமி எனக்கு காப்பாற்றி கொடுத்து நல்லபடியாக நம்மளும் 4 பேர் மதிக்கிற மாதிரி வாழணும். எனக்கு தாயின் தகப்பனும் கருப்பை நான் தான் என் கூட இருக்கணும். சப்போர்ட்டுக்கு எனக்கு யாருமே ஆள் இல்லை. அப்படியே மகளை அப்படி தானே? அதனால் அப்படியே போய் காலில் விழுந்துட்டோம். மறுபடி சப்போர்ட்டுக்கு ஆள் யாரும் இல்லை. அதனால் கருப்பசாமி உனக்கு நான் தாயின் தகப்பனாக இருந்து அடுத்த ஒரு 3 மாத காலம் மட்டும் பொறுமையாக இரு. சரியா? பங்குனி முடியணும். இப்போ டைம் சரியில்லை. ஒரு பங்குனி 30 வரைக்கும் இப்போதைக்கு கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஆக மொத்தம் நம்ம சொன்னபடி கேட்டு நம்ம நினச்சது போல் வந்துடுவேன். சரியா? அதைத்தான் சொன்னேன். பங்குனி 30 டைம் கொஞ்சம் நம்ம சரியில்லை. இப்போ 4 நாள் நல்லா இருக்கேன், 4 நாள் நல்லா இல்லை, நான் ஒரு வாரத்தில் சரி பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லி ஆறுதல் வார்த்தை சொல்லி விடக்கூடாது. 30 நாள் பொறுத்துக்க. பங்குனி 30 முடிகிறதுக்குள்ளேயே ஓரளவுக்கு மாற்றம் வந்துடுவேன். அதுக்கப்புறம் நீயே தெரிஞ்சுக்குவேன் அப்பப்போ. அதே போல் இப்போ உனக்கு டைம் கிடைக்கிறப்ப இப்போ என்கிட்ட கனி வாங்கிட்டு போகிற மாதிரி நீ என்னை பார்த்து கனி வாங்கிட்டு போ. நீ நினச்சது போலே கருப்பசாமி முழுசாக அவனை திருத்தி கொடுத்து நல்லபடியாக அவனை பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி நீ வளர்த்தினாலும் உன் சொல்படி கேட்க வச்சு கருப்பன் காப்பாற்றினா போதுமில்ல, நான் காப்பாற்றி தர முடியும். இதை விட அவனுக்கு நம்ம சௌகரியமாக போயிடும். ஓரளவுக்கு மாற்றி அமைச்சு அப்புறம் அனுப்பு. சரியா? இப்போ இங்கே இருக்கிறத ஓரளவுக்கு பயந்துட்டு இருப்பேன், அங்கே இதை விட கூப்பிட்டு போயிடும். அதனால் இப்போதைக்கு அங்கே அனுப்ப வேணாம். சரியா? நான் சொல்கிறேன் அந்த டைமுக்கு மேலே நீ அனுப்பிடுவாங்க. இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிருக்கு. இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டு நான் கூடவே வரணும். வேலையை பற்றி கவலையப்பட வேண்டாம். கருப்பன் கூடவே வரணும். உனக்கு நான் அமைச்சு கொடுத்தேன். கருப்பசாமி மறுபடி நம்பி ஒரு வெறிச்சு. எனக்கு நம்ம கருப்பசாமி நம்ம போகிற இடத்துல எனக்கு ஆளுக நல்லபடியாக அமையணும். அதே போல் நம்ம டீமும் நல்லபடியாக வளரணும். கருப்பசாமி எனக்கு வருமானத்துக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். அப்படி தானே? அதனால் கருப்பசாமி இது வரைக்கும் நம்ம பேசுனதில் கருப்பசாமி நல்லபடியாக பொருளாதாரத்தில் நெருக்கடி இல்லாமல் ஆளுகளும் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்து நல்லபடியாக கருப்பன் காப்பாற்றி கொடுத்தா போதுமா? நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். இந்த ஒரு வாரம் பொறுத்துக்க. அதுலேருந்து நீ எந்த இடம் போனாலும் அந்த இடம் சரின்னு இப்போ 10 பேர்த்த பார்த்து ஒரு 2 பேராவது சரின்னு வந்தால் போதுமில்ல. 10 உப்பை சுத்தமாக இல்லை அதானே? அதனால் 10ல் 2வது இப்போதைக்கு கிளிக் ஆகட்டும். அப்புறம் அதுக்கப்புறம் நான் சொல்கிற டைமில் சரி பண்ணிவிடுவோம். நான் கருப்பன் கூட வரும்போது. கருப்பசாமி மறுபடி வெள்ளகோவில் போயிடுச்சுப்பா. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா கருப்பசாமி ஒரு காலத்தில் எல்லாம் நல்லா இருந்தோம். அதனால் கருப்பசாமி என் சகோதரனும் என் கூட இருந்தாலும் ஆன முன்னேற்றம் எதுவும் என் கண்ணுக்கே தென்படலை. அதனால் கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக கரை சேர்த்தி கொடுத்து 4 பேரை மதிக்கிற மாதிரி எனக்கு உருவாக்கி கொடுத்து எனக்கு பழையபடி வேலையில் பஞ்சம் இல்லாமல் வரணும், ஆளுகளுக்கு பஞ்சம் இல்லாமல் வரணும். அதே போல் கருப்பசாமி என் சகோதரனும் கூட இருக்கணும். அப்படி தானே? போய் காலில் வந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது போல் வேலை அடுத்த ஒரு 21 நாள் இருந்து படிப்படியாக மாற்றத்தை அமைச்சிடுறேன். வர சித்திரை முடிய வரைக்கும் ஏதோ ஓரளவுக்கு
இல்லைங்காமல் அமைச்சு கொடுத்துட்றேன். சித்திரைக்கு மேலே வைகாசி ஆணி ஓரளவுக்கு அமைச்சு தந்துடுறேன். ஆடிக்கு மேலே தான் நம்ம பழைய நிலைமைக்கு ஒரு வாய்ப்பு. சரியா? நீ தவறாமல் அமாவாசை பௌர்ணமி எனக்கு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வந்துருக்கு. வர்ற ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு என்னோடய சகோதரனுக்கு ஒரு முடிவு பண்ணிடலாம். சரியா? அவன் வந்திருக்கான், அதனால் அவனுக்கு ஒரு பதில் சொல்லணும், அப்படி தானே? அதனால் முடிஞ்ச ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னா எனக்கு அந்த வாய்ப்பும் கிடைச்சதுன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால் ஒரு பணிவிட பண்ணலாம்னு ஒரு வாய்ப்பு அதானே. அதனால் அந்த வாய்ப்புக்கு நான் ஓடி போய் வழக்காடி பார்த்துட்டு வந்து உனக்கு ஒரு நல்ல முடிவை சொல்கிறேன்டாமானே. அப்படி பண்ண போதும்ல. அதோடு நீ எதிர்பார்த்த மாதிரியே ஒரு முடிவு கொண்டு வரேன். இருந்தாலும் வழக்காடி பார்த்துட்டு ஒரு முடிவு சொல்ல முடியும். அதனால் தொழிலுக்கு நாளையிலேருந்து உனக்கு குறவில்லாமல் உனக்கு அமைச்சு தரேன். நீ நினச்சது போல் என் சகோதரனுக்கும் உனக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு தந்துறேன். எதுவாக இருந்தாலும் நீ கூடவே இருக்கணும் அப்படின்னு என் பேரை சொல்லி வச்சிரு. நான் கருப்பேன், கூடவே இருக்கிறேன். இதை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டோன்னா ஒரு ஆள்னால தகராறு வரும், பிரச்சனை வரும். ஒரு ஆள்னால தான் சரியில்லை. அதை மட்டும் கவனமாக பார்த்துக்க. பொம்பளை வர்றதுக்கு வாய்ப்பு எதுவும் என் கண்ணுக்கு தென்படலை. ஆம்பளை சரியா? அதனால் பேச்சுவார்த்தைகளெல்லாம் ஒரு சிலதெல்லாம் சரியில்லாமல் வரும். அதுலேயே நீ தெரிஞ்சுக்க, நான் காட்டி கொடுத்துறேன். எவ்வளவு நெருக்கமான ஆளாக இருந்தாலும் சரி, ஆகாது அப்படின்னா அப்போவே வெளியில் வந்துடணும். அப்படின்னா நீ நினச்சது போல் நான் கருப்பை உருவாக்கி தந்துடுறேன். சரியா? அதுவும் கண்ணுக்கு காட்டிடுவேன். நான் தான் 21 நாளில் காட்டிடுவேன். அதை நீ பார்த்துக்க. கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சு நான் கால் டாக்ஸி என் மகன் ஓட்டுறேன். அதனால் கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக வாகனத்தை ஓட்டணும்னு கேட்டேன். வாகனம் இப்போ நல்லபடியாக ஓடுது இல்லையா? ஓடுது. ஆனால் பணம் தான் என் மகன் கையில் கொடுக்க மாட்டேன். அதனால் கருப்பசாமி பணம் வேற ஒரு பக்கம் கை மாறி போகிற மாதிரி என் கண்ணுக்கு தென்படுது. உனக்கே அந்த டவுட் இருக்குமே, இருக்கா இல்லையா? அப்படின்னா போய் காலில் வந்துட்டு ஓடும். அதனால் உழைக்கிற காசு வெளியில் போகுது. அதனால் கருப்பசாமி உனக்கு உழைக்கிற காசு வெளியில் போகிறதுக்கு இல்லாமல் நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து நல்லபடியாக 4 காசு சம்பாதிக்கிறது இப்போவே நம்ம கைக்கு கொடுக்கணும். அவனை நல்லபடியாக கரை சேர்த்தணும். அதே போல் ஒரு சில சிக்கலெல்லாம் இருக்குது, அதையும் உனக்கு தீர்த்து கொடுத்து நல்லபடியாக உனக்கு காப்பாற்றி கொடுத்தா போதுமா? நான் கருப்பேன், காப்பாற்றி கொடுக்குறவா. நான் உனக்கு அமைச்சு தந்துடுறேன். சரியா? இது என் மகனுக்கு நான் கொடுத்தான்னு சொல்லி பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிக்கவை. நீ நினச்சது போலே உனக்கு நான் மாற்றி உருவாக்கி கொடுத்துறேன். சரியா? அதுக்கு தான் சொல்லிட்டேன், நீ நினச்சது போல் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன்னு சொல்லியிருக்கேன். அதனால் நம்ம பக்கம் நம்ம வந்துடும். அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன். அம்மாவாசைக்கு நான் வந்துப்பார். கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சு எனக்கு வாகனத்தை நல்லபடியாக ஓட்டி கொடுக்கணும். எனக்கு வாகனத்தை என்ன பண்ணி கொடுக்கணுமான? வாகனம் ஒன்று எடுக்கணுங்க. ஏற்கனவே ஒன்று இருக்கீங்க, அது அந்தளவுக்கு ஓட்டம் இல்லை. அதைத்தான் நான் சொன்னேன், எடுக்கிறது அப்புறம் எடுக்கட்டு. சரியா? எனக்கு இருக்கிறத நல்லபடியாக ஓட்டி கொடுக்கணும். பொருளாதாரத்தில் நெருக்கடி இல்லாமல் இருக்கணும். அதே போல் கருப்பசாமி எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா இல்லை முடிவு பண்ணலையா? இல்லை நானாக முடிவு பார்த்து சொல்லிடலாமா? இல்லை நீ சொல்லு. முடிவு பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னா அதுக்கு ஒரு பதில் சொல்கிறேன். இல்லை கருப்பசாமி பார்த்து ஒரு முடிவு சொன்னால் சரி அப்படின்னா அதுவும் சொல்லிடுறேன். அடுத்த மாதம் 7 லட்சத்துக்கு கழுத்துக்கு லாக்கிட்டு சரி, எப்படி வெளியே தெரியாமல் தான் வந்துடுறேன். அப்புறம் எப்படி நான் இன்னொரு வாகனம் நடக்கலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். இங்கே இருக்க முடியாது, வெளியே போகணுங்கிறதுக்காக தான் வண்டியை வாங்கணும். வண்டி வாங்கிட்டு வெளியில் லைனுக்கு போயிடுறதா? அப்படி போனீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராதா? 2-3 மாதம் டைம் ஆச்சுன்னு ஏதோ பண்ணிடலாம் அப்படின்னு நீ முடிவு பண்ணி வச்சுருக்க. சரி, என்னோடய ஆலயத்தை ஒரு சுற்றிட்டு வா. நீ நினச்சது நடந்துருமான்னு அதையும் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓடு. கருப்பசாமி அப்படியாப்பா, நம்ம நினச்சது ஓரளவுக்கு சரியாக தான் வரும். அதனால் கருப்பசாமி உனக்கு வாகனத்தை எடுக்க கொடுக்குறதுக்கு ஒரு முடிவு பண்ணுறேன். இருந்தாலும் கடன்லேருந்து எனக்கு மீட்டு கொடுக்குறதுக்கு எப்போ ரிலீஸ் ஆகும்? 1 வருஷம் 3 மாதம் ஆயிடும். அதுக்கு ஒரு வழி கருப்பை அமைச்சு தரேன். இப்போ ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு அதுதான். அதனால் அதே மாதிரி கருப்பசாமி உனக்கு நடத்தி கொடுத்தா போதுமா? உனக்கு நல்லபடியாக ஓட்டி கொடுத்து வாங்கி கொடுத்து நீ நினச்சது போல் உனக்கு அமைச்சும் கொடுத்துடலாம். அதே போல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துட்டேன். வர வியாழக்கிழமைக்கு என்னை பார்க்க முடியுமா? எனக்கு ஒரு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வா. அதுக்குள்ளேயே உனக்கு ஒரு வழி காட்டுறோம். கருப்பசாமி மறுபடி மதுரை முயற்சிப்பா. மதுரை கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? நான் எதுக்கு இருக்கிறேன்னு எனக்கே தெரியல. நான் எதுக்கு இருக்கிறேன்னு எனக்கே தெரியல. நான் அப்படின்றேன், நீ சொல்லு.
இல்லை அதைத்தான் நானும் சொல்கிறேன். நான் ஏன் இருக்கிறேன்னு எனக்கே தெரியல. தெண்டை கடனாக இருக்கிறான். அடுத்தவனை மன உளைச்சல் பண்ணி தேவையில்லாமல் விரைவு செலவு பண்ணி அது கருப்பசாமி நீயே ஒரு முடிவு வந்துட்டினா வேலை முடிஞ்சு வச்சு அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வந்துட்டான். அப்படியே இல்லையா மகளை? அதனால் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக நீ அந்த அளவுக்கெல்லாம் முடிவெடுக்கிற அளவுக்கெல்லாம் எதுவும் இல்லை. நான் கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு காப்பாற்றி கொடுத்து நல்லபடியாக 4 பேர் இருக்கிற மாதிரி நம்மளையும் உடல்நிலையெல்லாம் சரி பண்ணி 4 பேர் நல்லா இருக்கிற மாதிரி நல்லபடியாக அமைச்சு கொடுத்தா போதுமா? அதைத்தான் நானும் சொல்கிறேன். அதே போல் உனக்கு அமைச்சு கொடுத்தா போய் காலில் விழுந்துடுவேன். அதனால தான் நானும் சொன்னேன் எல்லாத்து மூலம் ஏன் நான் தண்டை கடனை இருக்கணும். அதனால் அப்படியெல்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு இன்னையிலேருந்து கருப்பசாமி என்னோடய பேச்சுக்கு வந்து நீ நினச்சது போல் உடல்நிலையும் சரி பண்ணி கொடுத்து நல்லபடியாக உனக்கு காப்பாற்றி கொடுத்தா போதுமா? இன்னையிலேருந்து நீ மருத்துவத்துக்கே போக வேணாம். நான் கருப்பங்க நான் கொடுக்குற கனி வச்சுக்க, இந்த இதை குடி. அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்ப்பிடமானே. இடநாளில் வர முடியாதுன்னு எனக்கும் தெரியும். அதனால் ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்க்கணும். நான் சொல்கிற டைம் ஒரு 5-6 டைம் என்கிட்ட வந்து கனி மட்டும் வாங்கி குடிச்சிட்டு போக சொல்லு. உனக்கு நோய் நொடி இல்லாமல் படிப்படி அடுத்த டைம் வரும்போது உனக்கு குறைவாக இருக்கிற மாதிரி கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்து அடுத்த டைம் இன்னும் ஒரு 3 மாதம் கழித்து ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணும்போது ஒன்றும் இல்லை எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு வந்தால் போதும்ல. அதே போல் நான் அமைச்சு கொடுத்துறேன். 5 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும். சரியா? நான் கருப்பை இன்றைக்கே உன் படிவாசலுக்கு வந்துடுறேன். என் பேரை சொல்லி உன்னோட இருப்பிடத்தில் கட்டி விட்டுறேன். இன்றைக்கே உன் படிவாசல் வந்துடுறோம். உன்னோட சந்தேகம் இப்போ தீர்ந்துருச்சா? நான் தான் அமைச்சு தரேன்ட்டேன்ல. நான் கருப்பன் கூடவே வரணும். கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு மறுபடி வெள்ளகோவில் போயிடுச்சு. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா நான் அப்போவே சொல்லிட்டேன் மகளே, நீ நினச்சது போல் கருப்பசாமி வாழ்க்கையில் நல்லபடியாக நம்ம செட்டில் பண்ணி இந்த 2025 வர முடிகிறதுக்குள்ளே வாழ்க்கையில் நான் கருப்பை செட்டில் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால் நோய் நொடி இல்லாமல் தொழிலையும் இடைஞ்சல் இல்லாமல் இன்னும் முன்னாடி வந்து உட்கார். தொழிலையும் இடைஞ்சல் இல்லாமல் நான் கருப்பசாமி காப்பாற்றி கொடுத்து நல்லபடியாக இப்போவே முக்கால்வாசி தொந்தரவு இருக்காது. இல்லை அதே போல் முழுசாக உனக்கு நான் குணப்படுத்தி கொடுத்துறேன். இதை ஒன்றை மட்டும் நாளைக்கு குடிச்சிடணும். ஒன்றை வந்து பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குடிச்சிடணும். நான் கருப்பசாமி உன் கூடவே இருக்கிறப்போ இது வந்து குழப்பத்தில் நான் வந்து கேட்டேன். அப்புறம் மறுபடியும் வந்து குழப்பற மாதிரி நான் டிசைட் பண்ணிட்டு உனக்கு நான் வந்து சரின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு மகளே. உனக்கு மாப்பிள்ளை பிடிக்கணுமா இல்லையா? உனக்கு மேட்சாக இருக்குது நீ டிசைட் பண்ணணும்ல. 90% நான் முடிவு பண்ணியாச்சு. உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன். நீ என் மக அப்படிங்கிறதுனால உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன். அதனால் உன் தாயின் தகப்பனை ஒதுக்கி விட்டுரு. உனக்கு நீ பாரு, உனக்கு எனக்கு பிடிச்சது அப்படின்னா நீ உனக்கு நான் பர்மிஷன் கொடுத்தாச்சு. நான் தான் 90% கொடுத்தாச்சு. சப்போஸ் உனக்கு நம்ம மாப்பிள்ளை நீ எதிர்பார்க்குற அளவுக்கு உன்னோட மேட்ச் அங்கே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீ என்ன சொல்ல முடியும்? நான் சொன்னான்னு கட்டாயத்தின் பேரில் இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. அதனால் உனக்கு மேட்ச் ஆன மாதிரியே படிப்புக்கு டாக்டரும் அனுப்பியாச்சு. மேட்ச் ஆனபடியே உனக்கு அமைச்சு 90% எல்லாமே சரி பண்ணியாச்சு. உன்னோட பிரச்சனை நானே உனக்கு விருப்பப்பட்டு உனக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கேன். நீ முடிவு எடுக்கணும் அப்படின்னு. அதனால் நான் கருப்பசாமி உனக்கு கூடவே கூட இருக்கேன். சரி, அப்போ நீ எனக்கு போட்டால் எனக்கு வேண்டான்னு கொடு. நீ அந்த முடிவு நானே உனக்கு எடுத்துறேன். நீ வாங்கிட்டு வந்து கொடுத்துரு. அது உன் பொறுப்பு தானே. சரியா? நீ என் மகளை விட்டுரு. நான் வந்து யார் போட்டா கேட்டேன்? நீ போய் வழித்தடம் வீடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துட்டு உனக்கு பார்த்துட்டு அந்த போட்டோ கொண்டுட்டு வா. உனக்கு அடுத்த வியாழக்கிழமையே உனக்கு ஒரு முடிவு பண்ணிடுவான். அதை மட்டும் இருந்து பார்த்துட்டு போயிரு. இருந்து கேட்டு போயிரு. கிட்டவா. நான் தான் உனக்கு தாயின் தகப்பனா கூட இருந்து நான் காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டேன். அதனால் இந்த பொறுப்பும் என்கிட்டவே ஒப்படைச்சிருக்கேன். அதுவும் நானே டிசைட் பண்ணிடுறேன். சரியா? இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? இதை மட்டும் தேய்ச்சி குளிச்சு நான் கருப்பும் கூடவே வரம்போ. ஒன்றை முழுசாக குடிச்சிடணும் 2 நாளைக்கு. கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் எந்த ஒரு கோயம்புத்தூர் வச்சுப்பா. எனக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கணும். அதனால் கருப்பசாமி நம்ம எல்லா எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது. அதனால் தடை இல்லாமல் கருப்பசாமி உனக்கு நடத்தி கொடுத்து 4 பேர் மதிக்கிற மாதிரி கருப்பசாமி எனக்கு தாயின் தகப்பனா யார் இருக்கணும்? நான் இருக்கணும். அதானே?
அதனால் போகிற பக்கம் எதுவும் முயற்சி இல்லை. அந்த முயற்சிக்கு பலன் கொடுக்குற மாதிரி கருப்பை உருவாக்கினா போதுமா? நான் கருப்பசாமி இன்றைக்கே உன் படிவாசலுக்கு வர ஐப்பசி மாதம் வர்றதுக்குள்ளே நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக மகனுக்கு திருமணத்தை நடத்தி கொடுத்துறேன். அது வரைக்கும் எனக்கு அமாவாசை பௌர்ணமி அப்படிங்கும்போது எனக்கு கனியில் ஒரு மாலை, எலுமிச்சம்பழ கனியில் ஒரு மாலை, ரோஜா பூவில் ஒரு மாலை எனக்கு தவறாமல் எனக்கு கொண்டாந்து கொடுத்துரு. அதே போல் நீ நினச்சது போலயே நீ தொலாவாமல் நானே உனக்கு தொலாவி பிடிச்சா போதுமில்ல, நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். வேலையில் தான் சாமி இப்போ 10 வருஷம் வேலைக்கு போயிட்டுருக்கேன், ஃபைனான்ஸில் போயிட்டுருக்கேன். எங்கே வேலைக்கு போனாலும் 20,000 15,000 18,000 அந்த மாதிரி சம்பளம் வருது. அப்படியா? சரி, இந்த சித்திரை 30 மணிக்கும் பொறுமையாக இருக்கும். சரியா? வைகாசியில் உனக்கு நல்ல இடமா உனக்கு நானாக அமைச்சு கொடுத்தா போதுமா? ஒரு 3 டைம் எனக்கு அமாவாசை பௌர்ணமிக்கு மாலை போடும். அதுக்குள்ளே முதல் வேலையை ரெடி பண்ணி கொடுத்துறேன். அதுக்கு அடுத்து வேணால் நீ நினைக்கிறது போலயே நான் கருப்பேன் நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்து நல்லபடியாக உனக்கு தொழிலும் வாழ்க்கையும் ரெண்டும் அமைச்சு கொடுத்துறேன். இப்போ ஒரு வேலை பார்க்குறேன், 3 வேலை 2 வேலை அந்த மாதிரி பார்த்துட்டு நைட்டுக்குள்ளே பார்த்துட்டு காலையில் மதியம் ஃபுல் டைம் ஒரு வேலை, நைட்டுக்கு ஒரு வேலை, 3 வேலையை பார்த்துட்டு இருக்கேன். அப்படி இருந்தால் வருமானம் இல்லை. அப்படி இருந்து வருமானம் இப்போ ஒரு 2 மாதத்துக்கு மட்டும் வேலைக்கு போ. பங்குனி சித்திரை இது 2க்கு மட்டும் போ. சம்பாதிச்சாலும் எல்லாம் வந்து செலவு கடனுக்கு. இன்னையிலேருந்து அதெல்லாம் நான் சரி பண்ணி கொடுத்துறேன். 2 மாதத்துக்கு மட்டும் பொறுமையாரு. 3ஆவது மாதம் நல்லதாக உனக்கு நானாக உனக்கு வருமானம் உனக்கு அமைச்சு கொடுத்துருவோம். அப்புறம் சாமி நான் போன வாரம் வந்தபோது பொங்கல் வச்சு மாலை போடுறேன். இன்றைக்கி வந்து பொங்கல் வச்சோம். ஆனால் 1/2 மணி நேரம் கொஞ்சம் டைம் ஆனது, அவன் சாமிக்கு படைக்க முடியல. எல்லாத்துக்கும் அன்னதான மாதிரி எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. அது தப்பாக ரைட்டாடமான அது தப்பு தான். லேட்டாக வந்துட்டோம், தப்பாக வச்சு. அதனால் நீ என்ன பண்ணுற, மறுபடியும் வைக்கணும், மறுபடியும் வைக்கணும், மறுபடியும் எனக்கு வைக்கணும். வந்தால் எனக்கு தான் வைக்கணும், இருக்கிறவனுக்கு கொடுக்குறக்கு வர சொல்லணுங்க. அதனால் நீ என்ன பண்ணுற, அதனால் அடுத்த டைம் வைக்கணும். வர வியாழக்கிழமைக்கு அப்போ லேட் பண்ணாமல் கொண்டாந்து வச்சுட்டு போயிரு. சரியா? கூட நீயும் வா, எனக்கு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு வந்துடு. அதுக்கு ஒரு முடிவு பண்ணி தரோம். வியாழக்கிழமைக்கு எனக்கு வேலை வாங்கி கொடுத்துறேன். வியாழக்கிழமைக்கு என்ன வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி உடுமலைப்பேட்டை வச்சு அப்படியே போய் காலில் விழுந்துட்டோம். சரிப்பா, சரி, அப்படியா, சரிப்பா. நான் வந்து வெளிநாடு போகணும். யார் வெளிநாடு போகணும்? பையன் போகணும். அதனால் கருப்பசாமி அவனை நல்ல வழியாக வெளிநாடு அனுப்பிடலாம் அப்படின்னு நானும் முடிவெடுத்து வச்சுருக்கேன். அதனால் மறுபடியும் போய் காலில் விழுந்துட்டு ஓடும். அதனால் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது போல் நமக்கு வந்து வெளிநாடு போகணும் அப்படின்னா பாஸ்போர்ட் எல்லாம் வந்துருச்சு. ஆனால் விசா மட்டும் வரல. அதனால் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு வெளிநாடு போகிறதுக்கான யோகத்தை கருப்பை உனக்கு உருவாக்கி கொடுத்து வர்ற 5 மாதத்துக்குள்ளே விசா வந்துடும். அதனால் கருப்பசாமி அவனை நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்து நல்லபடியாக உனக்கு கரை சேர்த்தி கொடுத்தா போதுமா? அதை நான் பண்ணி கொடுத்துட்றேன் மகளே, உனக்கு அதை அமைச்சு கொடுத்துட்றேன். எனக்கு வரும்போது எனக்கு மாலையும் பாட்டிலும் வேணும். எப்போ கொண்டாந்து கொடுப்பேன்? நான் அதனால தான் எப்போ கொடுப்பேன்னு கேட்டேன். நீ எவ்வளோ சீக்கிரம் கொண்டாந்து எனக்கு ஒரு மாலை கொடுக்குறியோ அவ்வளோ சீக்கிரம் உன் வீட்டில் இருக்கிற பிரச்சனையை தீர்த்து கொடுத்து நல்லபடியாக உனக்கு நான் கரை சேர்த்தி கொடுத்துறேன். சரியா? அப்படியா? அதே போல் நான் கருப்பம் கூட வரம்போ. சரியா? இப்போ இருக்கிற வீடு பிரச்சனையெல்லாம் கிடையாது. இருந்தாலும் நீ மாற்றலான்னு முடிவு பண்ணிட்டேன், மாற்றிடு. நான் உன் கூடவே வரேன். எனக்கு மாலை கொண்டாந்து கொடு. நீ எதிர்பார்த்த மாதிரி 5 மாதத்தில் அவனுக்கு வேலையை அமைச்சு கொடுத்துருந்தோம்.